மாப்பிள்ள இன்னும் இந்த மீனாப்பிள்ள வரலையா? இல்லடி வரலன்னு நினைக்கிறேன். ஸ்டீல் ராணி நேற்று என்னடி பாடம் நடத்தினாங்க? என்னத்துக்கு? ஐயா பக்கத்தில் உள்ள பயில்வட்டெல்லாம் கேட்க மாட்டேலோ, ஸ்டீல் ராணிட்டு தான் கேட்பேலோ. யாமடி உனக்கு என்ன வந்துச்சு? நான் ஸ்டீல் ராணிட்டு கேட்பேன். அவ என் ஃப்ரெண்டு, அவ தெரிஞ்சா சொல்லப்படா. உனக்கு என்ன வந்துச்சு? உங்ககிட்டயா கேட்டேன். அருணு நேற்று ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வரல 2 நாளா? அது மாட்டி கேட்குற. அது எங்க அம்மாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. அதான் ஸ்கூலுக்கு வர முடியல. 2 நாள் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஏழு போய் சொல்லாதல. யாராவது கத்தியால எதுக்குள்ள குத்த போறாங்க? அப்படிலாம் குத்த மாட்டாங்க. நீ போய் சொல்ற. கேட்டி நான் என்னத்துக்கிட்டே போய் சொல்றேன். எங்க அம்மாவை கத்தியால குத்திட்டாங்க. எங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு தெரியுமா? அதான் என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல. எங்க படையம்மா தான் எனக்கு சாப்பாடெல்லாம் குத்திச்சு தெரியுமா? எங்க படையம்மாவோட அம்மா எங்க ஆச்சி தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா வந்த பிறகு நாங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டேன் தெரியுமா? என்னத்துக்குள்ள குத்துனாங்க? யார்ல குத்துனா? குத்துனவங்கள போலீஸ்ல புடிச்சு குத்தீங்களா? தெரியலட்டி. ஆனா எங்க ஆச்சி தான் குத்தி சொல்லிச்சுன்னு சொல்லி எங்க ஆச்சியை எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குத்திட்டு தெரியுமா? என்னன்னு சொல்ற? உங்க ஆச்சி உங்க அம்மாவை குத்த சொல்லிச்சா? என்னத்துக்குள்ள? இல்லட்டி எங்க ஆச்சி எங்க அம்மாவை குத்தி சொல்லல, எங்க அப்பாவை குத்தி சொல்லிச்சா. எங்க அப்பாவுக்கு பதிலா எங்க அம்மா ஊடக்குள்ள போய் விழுந்துட்டு அதான் எங்க அம்மா வயிற்றுல குத்திட்டான். நீ பாவம்ல அருணு. அதான் பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? சரி சரி. இல்லு உங்க அம்மாவுக்கு இப்ப சரியாட்டா? நிறைய ரத்தம் வந்திருக்கும்ல? ஆமால, எங்க ஆச்சியும் அன்னைக்கு சொல்லிச்சு உங்க தெருவில் உங்க அம்மாவை குத்தி போட்டுட்டாங்கன்னு சொல்லி. இல்லு அப்போ உனக்கு தெரியும்ல. நேற்று நாங்க கேட்டதுக்கு தெரியாது என்னத்துக்கு வரலன்னு அப்படின்னு சொன்னேன். எங்க ஆச்சி தான் பள்ளிக்கூடத்துல போய் இதெல்லாம் பாசிட்டு இருக்காத, உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிச்சு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன இன்னைக்கு பின்னாடி பெஞ்சு பூரா காலியா இருக்கு? நிறைய பேர் வரல போல. நேத்து அருண் எங்க போயிருந்த? நீ 2 நாளா வரல. மிஸ் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அருணோட அம்மாவை யாரோ குத்தி போட்டாங்களாம். அவன் ஆஸ்பத்திரியில இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கான். என்னம்மா சொல்ற அருண்? என்னடா இது? ஆமா மிஸ், எங்க அம்மாவை யாரோ கட்டி வச்சு சரக்குன்னு குத்திட்டாங்க. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு சரியாச்சா. அதான் நான் வீட்டுக்கு இன்னைக்கு வந்தேன்னா அப்படியே நான் இங்க ஸ்கூலுக்கு வந்துட்டேன். என்னடா இது சினிமா படம் மாதிரி சொல்ற? இங்க வா. இப்ப எப்படி இருக்கு உங்க அம்மாக்கு? டேய் நீ யாருன்னு அவனை கூப்பிட்டா நீ என்னத்துக்கு வர? டீச்சர், எங்க ஆச்சி அவங்க தெருவுக்கு தான் கடைக்கு போவோம். அப்போ எங்க ஆச்சி பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு அவங்க அம்மாவை யாரோ சொருக்குன்னு குத்திட்டாங்களாம். அதான் ரத்தமா வந்துச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்காங்கன்னு சொல்லிச்சு. அவனோட நான் நல்லா சொல்லுவேன்ல, அதான் வந்தேன். டேய் அருண் நீ இங்க வாடா. டேய் அன்னைக்கு உன் கூட ஒரு சிவப்பு கலர் சேலை கட்டிட்டு வந்தாங்களே அவங்க தான் உங்க அம்மாவா? மிஸ், அது எங்க படியம்மா. எங்க அம்மா அன்னைக்கு வீட்டில் இருந்தாங்களோ, எங்க படியம்மாவை கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஓ உங்க பெரியம்மாவும் உங்க கூட தான் இருக்காங்களா? ஆமா மிஸ், எங்க படியம்மா எப்பவுமே எங்க வீட்டில் தான் இருப்பாங்க. நான், எங்க பெரியம்மா, எங்க அப்பா, என் தம்பி அஸ்வினு, எங்க ஆச்சி, அப்புறம் எங்க அத்தை எல்லாரும் எங்க வீட்டில் தான் இருப்போம். ஓ ஜாயின்ட் ஃபேமிலியா? அப்போ உங்க பெரியப்பா? பெரியப்பா யாரு? பெரியப்பா யாரும் இல்லையே, பெரியம்மா தான் இருக்காங்க. என்னடா சொல்ற? பெரியப்பா இருக்கணும்ல. அப்போ பெரியம்மா இருந்தா பெரியப்பா இருப்பாங்களா? பெரியப்பா ஊர்ல இருக்காங்களா? உங்க பெரியம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? ஐயோ பெரியப்பாலாம் இல்ல மிஸ், பெரியம்மா தான் இருக்காங்க. பெரியம்மா, அப்புறம் எங்க அம்மா, அப்புறம் எங்க ஆச்சி, அப்புறம் எங்க அத்தை, அப்புறம் என் தம்பி அஸ்வினு எல்லாரும் தான் இருக்கும். இப்போ எங்க தாத்தாவும் வந்திருக்காங்க. என்னடா நீ நீ சொல்றதே குழப்பமா இருக்கு. பெரியப்பா இல்லாம உங்க பெரியம்மா உங்க வீட்டில் என்ன பண்றாங்க? சரிடா அருண், நான் மிஸ்கிட்ட பேசிட்டு வரேன். நீங்களாம் போய் ஏபிசிடி எழுதுங்கன்னு. ஓகே மிஸ். என்ன மிஸ்
எதுக்காக அவசரமாக மிஸ்டு கால் கொடுத்தீங்க? என்ன மிஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் தானே, சும்மா கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு கூப்பிட்டேன். இந்த எங்கள் கிளாஸில் அருண் ஒரு பையன் படிக்கிறான் பாருங்க, அவங்க அம்மாவை யாரோ கத்தியால் குத்தி போட்டுட்டாங்களா? ஓ அதுவா? நீங்கள் நேற்று பார்க்கலையா? பேப்பர்லலாம் வந்துச்சே. என்ன செய்கிறது மேடம், காலம் அப்படி இருக்கு. பாவம் அந்த பொண்ணை எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன மேடம் சொல்கிறீங்க? உங்களுக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா? எப்படி தெரியும்? இல்லை மேடம், என் அத்தை பொண்ணு இந்த ஊரில் தான் இருக்கா. அவள் வீட்டுக்கு எப்போவாது போவேன். அப்போ தான் ஒரு தடவை இந்த அருணோட அப்பாவை அங்கே பார்த்துருக்கேன். இந்த அருணோட அப்பாவும் எங்கள் அத்தை பொண்ணோட வீட்டுக்காரரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களாம். அதான் அந்த அனிதாவை பற்றி எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அருணோட அம்மா பேர் அனிதாவா? ஆமாம் மேடம், பாவம் அந்த பொண்ணு. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் போய் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன செய்கிறது, நமக்கும் நேரம் கிடைக்கணும்ல. ஆமாம் ஆமாம், இங்கேயே இவ்வளோ நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம வேலையும் செஞ்சு முடிக்கணும். எங்கே நேரம் இருக்குது? நேரம் இருந்தால் தானே இதெல்லாம் போய் பார்க்க முடியும். எனக்கு வேற என் கிளாஸில் தான் அந்த பையன் படிக்கிறான். அதனால் நானும் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். அவங்க பெரியம்மா இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அவங்கள பார்த்தாலாவது கேட்கலாம். இன்னைக்கு யாரு கொண்டாந்து இவனை விட்டானே தெரியல. ஆமாம் மேடம், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஸ்கூலுக்கு வர்றப்பவே கேட்டுக்கலாம். ஈவினிங் வருவாங்க தானே எப்படியும். அதனால் ஈவினிங் அவங்கக்கிட்ட கேட்போம். அவங்க பெரியம்மாவும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்களாமே. அதனால் அவங்ககிட்டே கேட்டால் போதும். ஆமாம் மேடம், அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. என்ன மிஸ் சொல்கிறீங்க? அவன் பெரியம்மா பெரியம்மாங்கிறான், நீங்கள் 2 பொண்டாட்டிங்கிறீங்க? ஆமாம் மிஸ், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. அடப்பாவமே, 2 பேரும் ஒரு வீட்லையா இருக்காங்க? ஆமாம் மேடம், 2 பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. எப்போவாது அவங்க அம்மா இவனை ஸ்கூல் கூட வருவாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் அடிக்கடி உங்கள் பெரியம்மா தான் வர்றாங்க. அடப்பாவமே, நான் கூட அவங்ககிட்ட பெரிய பையங்கடா பெரிய பையங்கடான்னு கேட்குறேன். அவன் பெரிய பணி யாரும் இல்லையங்கிறான். எனக்கு என்ன தெரியும், 2 பொண்டாட்டியா? சரி மேடம், அவங்க பெரியம்மா வந்தா அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு சொல்லுங்கள். நானும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி மேடம், நான் வரேன். சரி சரி, போயிட்டு வாங்க. 2 பொண்டாட்டியா? இது தெரியாமல் போச்சே. இனிமே இந்த பெயர்கிட்ட தினமும் கதை கேட்கலாம். நல்லா நேரம் போமே. அது எப்படி ஒரு வீட்டில் 2 பொண்டாட்டியும் ஒன்றா இருப்பாவோ? அது எப்படி ஒத்து போகும்? அது சரிப்படுமாக்கும் தெரியலையே. அவங்கிட்ட கதையை கேட்டால் தான் தெரியும். அருணே அருணே, இங்கே வாடா. என்ன மிஸ்? அருணு செல்லுக்குட்டி, மிஸ் கேட்குறதுக்கெலாம் சரியா பதில் சொல்லணும், சரியா? ஓகே மிஸ். அது எப்படிடா உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் சண்டை போடாமல் ஒரே வீட்டில் இருக்காங்க? அதுவா மிஸ், எங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் சண்டைலாம் போட மாட்டாங்க. வேணும்னா நான் எங்கள் அம்மாட்டையும் பெரியம்மாட்டையும் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். அம்மா மிஸ்ஸு, நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் எப்படி ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நாளைக்கு கேட்டுட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன், சரியா? என்னாச்சு மிஸ்? என்னாச்சு? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ போய் மிஸ்ஸு கேட்டாங்கன்னு சொல்லி வீட்டில எல்லாம் சொல்லிடாத. அதெல்லாம் ஒன்றும் நீ கேட்க வேண்டாம், சரியா? மிஸ், எங்கள் அம்மா எதுக்குனாலும் நல்லா பதில் சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் பெரியம்மாவும் அப்படித்தான். எங்கள் பெரியம்மா கொஞ்சம் அமைதியாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு யாராவது தப்பாக பேசினாங்கன்னு தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மா அடி அடின்னு அடி வெளுத்து விடுவாங்க. யாராவது ஏதாவது என்கிட்ட வம்ப இழந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மா அடிக்கிற அடியில் அப்படியே தம்சம் பண்ணிடுவாங்க தெரியுமா? ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு சொல்கிறேன், எங்கள் அம்மா நேரம் உங்ககிட்ட வந்து நல்லா பதில் சொல்லுவாங்க உங்களுக்குலாம், சரியா மிஸ்? அட பாவி பயல, என்ன மிரட்டுறானா இல்லை உண்மையிலே ஒன்றும் புரியாம தான் சொல்றானா? என்னாச்சு மிஸ்? டேய், அதெல்லாம் ஒன்றும் நீ சொல்ல வேண்டாம். நீ இப்போ நான் எந்த கேள்வியும் கேட்கல, சரியா? உங்க அம்மாட்டெல்லாம் போய் சொல்லாத, நல்ல பிள்ளைல. சரி மிஸ். யாருக்கிட்ட? அருண்கிட்டயா? இந்த மாதிரிலாம் வீட்டு கதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் காப்பியான்னு எங்கள் அம்மா ஏற்கனவே சொல்லி தான் அனுப்பியிருக்கு.
எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு எங்கள் அம்மா எப்படி வந்து பதில் சொல்லுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுக்குறத தவிர நீங்கள் வேற எதுக்கும் வாயே திறக்கக்கூடாது. அட பாவி பேய, செத்த நேரத்தில் நம்மளுக்கு லோ ப்ரெஷரை வர வச்சுட்டானே. அருண், உனக்கு 2 அம்மாவாடா? ஆமா, எனக்கு 2 அம்மா 1 அப்பா. இப்போ அதுக்கு என்ன? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டீச்சர் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதான் கேட்டேன். டேய் அருண், சூப்பர்டா. உனக்கு 2 அம்மா இருக்காங்களா? ஒரு அம்மா சோறு ஊட்டுவாங்க, ஒரு அம்மா பாடம் சொல்லி தருவாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும்லா. ஆமா ஸ்டீல் ராணி, எங்கள் அம்மா 2 பேருமே நீ என் தம்பியும் நல்லா பார்த்துக்குவாங்க தெரியுமா? எங்களை ரொம்ப சொல்லும் கொடுப்பாங்க. எங்களை அடிக்கவே மாட்டாங்க தெரியுமா? எனக்கு எங்கள் 2 அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ல அருண். ஆனால் எங்களுக்குனா ஒரு அம்மா தான் இருக்காங்க. உனக்கு தான் ஜாலி 2 அம்மா இருக்காங்க. தேங்க்ஸ் டி கடுப்பு கவிதா. இல்லை, அன்னைக்கு ஏதோ கோவத்தில் கடுப்பு கவிதான்னு சொன்னா இப்பவும் அப்படியே சொல்லுவியா? சாரி டி கவிதா. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ நம்ம எல்லாரும் பெல்லடிச்ச உடனே சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், சரியா? சரி டி. நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்துருக்க? எங்க அம்மா இன்னைக்கு சாம்பார் சாதமும் முட்டையும் கொடுத்து விட்டுச்சு. இல்லை, நீ என்ன கொண்டு வந்த? எனக்கு பிடிமா, எனக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் லாலிபாப் சிக்கன் 2 செஞ்சு கொடுத்துச்சு. சூப்பராக இருக்கும் தெரியுமா? உனக்கு தரேன். இல்லை, எனக்கும் பிடிக்கும். எனக்கும் தருவியா? எல்லாருக்கும் தரேன், சரியா? நீ ஸ்டேட் ராணி, நீ என்ன கொண்டு வந்த? எங்க அம்மா இன்னைக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் கொடுத்துச்சு. எனக்கும் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும்ல? எங்க அம்மா இன்னைக்கு லெமன் ரைஸும் முட்டையும் கொடுத்துச்சு. எனக்கு போண்டா கண்ணா, உங்க அம்மா என்ன கொடுத்துச்சு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. அப்படித்தான், யாருக்கிட்டையுமே பேச மாட்டான். இன்னைக்கு எங்க வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி அதான் கொண்டு வந்தேன். எங்க அம்மா அது கூட அவிச்ச முட்டை கொடுத்துருக்கு. சூப்பர்ல. எல்லாரும் ஜாலியா உட்காந்து சாப்பிடுவோம், சரியா? சரியில்ல, பெல் அடிக்கட்டும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் விளையாடுவோம், சரியா? சரி டி. டேய், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா குளிச்சுட்டு வா. உனக்கு அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது தரேன். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு எங்க டீச்சர் என்கிட்ட எம்பூட்டு நேரம் கதை கடிச்சு தெரியுமா? என்னடா சொல்ற? உங்க டீச்சருக்கு பாடம் நடத்துறதை விட்டுட்டு கதை கேட்கறது தான் வேலையா? என்ன கதை கேட்டாங்க? ஏன்டா 2 நாள் ஸ்கூலுக்கு வரலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்க அம்மாவுக்கு கத்தியால குத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க. அதான் நான் வரல அப்படின்னு சொன்னேன். சரி, அதில் கதை கேட்கறதுக்கு என்னடா இருக்கு? பார்த்து இன்னொரு டீச்சர் வந்தாங்களா, அவங்க கிட்ட எங்கள் டீச்சரு எங்கள் அம்மாவை கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டீச்சர் சொன்னாங்க, அனிதாவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருடா அந்த டீச்சரு? எனக்கு எந்த டீச்சரையும் தெரியாதே. உனக்கு தெரியாது, நான் அவங்களுக்கு தெரியுமா? அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்களா, அப்போ ஏதோ உன்னை பார்த்துருக்காங்களா, ஏதோ சொன்னாங்க அந்த டீச்சரு. சரி, அதுக்கு என்ன அவங்க டீச்சருக்கு? டீச்சர் கேட்டாங்க, படியம்மாவும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா, அம்மாவும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா, கேட்டு 2 பேரும் சண்டை போடாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்னத்துக்கு நீ கோபமா முடக்கிற? நான் சொல்லிட்டேன், எங்க அம்மாட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன். எங்க அம்மா யாரு என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க, அடி விழுத்துருவாங்க, அப்படி தும்சம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டேன். சரிடா, நீ போய் குளிச்சுட்டு வா. அம்மா உனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. இவ்வளவுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துற விட்டுட்டு சின்ன பிள்ளையில கூட்டி வச்சுக்கிட்டு வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா கேட்குறாளுங்க. இருக்குது நாளைக்கு அவ பம்பையை பிடிச்சி 1000 இல்லையான்னு பாரு. 2 அம்மாளும் சண்டை போட மாட்டாளுவளா? ஒரு வீட்டில் இருக்காளுவல. எப்படி என்ன ஏதுன்னு ரொம்ப முக்கியம். அடுத்த வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஆர்வமோ? நாளைக்கு இருக்குடி உனக்கு. இந்த அனிதா யாருன்னு தெரியாதுல்ல, காட்டுறேன்னு அப்புறம் தெரியும் உனக்கு. பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் வந்தா பாடம் நடத்துறதை விட்டுட்டு ஊர் கதையை தான் பேசுவீங்களா? உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், அப்புறம் தெரியும் இந்த அனிதா பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. என்னாச்சு அனிதா, ஏன் இப்படி கோவமா இருக்க? என்னாச்சு? நாளைக்கு அருணை கொண்டு நீ பள்ளிக்கூடத்தில் விட வேண்டாம், நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்.
எனக்கு அங்கே வேலை இருக்கு. ஏன் அனிதா, என்னாச்சு? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இந்த டீச்சர்மாருக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துறதை விட்டுட்டு பிள்ளைய கூப்பிட்டு வச்சு ஒரு 2 அம்மையும் சண்டை போட மாட்டாளுவளா? எப்படி ஒரு வீட்டில் இருக்காளுங்க? என்ன ஏதுன்னு பச்சை பிள்ளைகிட்ட விசாரிச்சிருக்கா. அவ பம்பைய நாளைக்கு ஆயல, அப்புறம் இந்த அனிதா யாருன்னு அவளுக்கு தெரியாமலே போயிரும்ல. வேண்டாம் அனிதா, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு இருக்கணும். நீ போய் பள்ளிக்கூடத்தில் சத்தம் போட்டா பிள்ளைங்களை விதர்ப்பமா பார்க்க போறாங்க. என்ன அவ பண்ணது தப்பு. என் பிள்ளைய கூப்பிட்டு என் குடும்ப விஷயத்தை விசாரிச்சிருக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பிள்ளைகிட்ட விசாரிச்சிருப்பா. என்ன விசாரிக்கணுமோ இந்த அனிதா கிட்ட வந்து விசாரிச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறதை விட்டுட்டு இவளுக்கு என்ன வேலை? போய் கேட்டா என் பிள்ளைய என்ன பண்ணிடுவா? என்ன பண்ணிடுவான்னு அவளால எதுவும் பண்ண முடியாது. என் பிள்ளைகிட்ட ஒழுங்கா நடந்துக்கல, அப்புறம் நடக்கிறதே வேற. இல்லை அனிதா, இதை அப்படியே விடு. குழந்தைங்களுக்கு முன்னாடி நாம இதை பேசினா பிரச்சனை வேற மாதிரி கிளம்பும். எனக்கு தெரியும். அவளை எங்க போய் பார்த்து பேசணுமோ அங்க போய் பார்த்து பேசிக்கிறேன். ஹெச்எம் ரூம்ல வச்சு அவளை நான் கொடுக்குற குடில அப்புறம் அவள் வீட்டு விஷயத்த பிள்ளைங்க கிட்ட பேசவே கூடாது. இல்லை அனிதா, பாவம். நீ போய் அவங்கள சத்தம் போட்டனா ஹெச்எம் அவங்கள சத்தம் போட போறாரு. அப்புறம் அவங்க வேலைக்கே சங்கடமா ஆயிரும். சரி விடு, வீட்டில் போய் பார்த்து பேசுறேன், போதுமா? சரி அனிதா. அம்மா, எனக்கு பசிக்குது, குடிக்கிறதுக்கு பால் கொடு. செல்லுக்குட்டிக்கு பசிக்குதா? அம்மா பால் ஆத்திட்டு வரேன். அண்ணனுக்கு உனக்கும் பால் ஆத்திட்டு பிஸ்கட் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. ஆ, சரிம்மா. அனிதா, நீ அவனை கூட்டிட்டு போ. நான் 2 பேருக்கும் பால் ஆத்திட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மா தான் ஆத்தி தரும். டேய், அம்மா பாவண்டா, அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. அப்போ நானே ஆட்டிக்குவேன், அம்மா அங்கே தான் நிற்கும். சொன்னா கேட்க மாட்டேன். அடியே, பால் ஆத்துறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆக போகுது? என் பிள்ளைக்கு நான் ஆற்றி கொடுத்துக்கிறேன், நீ போ. அதானே, நீ இம்பிட்டு செல்லம் கொடுத்தா அவன் எங்க நான் சொல்றது கேட்பான்? அம்மா செல்லம் கொடுக்க தான் செய்யும், நீ போ. சரிடாப்பா, உன் பாடு உங்க அம்மா பாடு. பாத்தியம்மா, இந்த ஐஸுக்கு எப்பவுமே போடாம. ஆமாடா, பார்த்தேன். ஐஸுக்கு பொறாம வந்துட்டோ? ஆமாம்மா, நீ பால் ஆத்திக்கோ, நம்ம 2 பேரும் குடிச்சிட்டே பேசுவோம், சரியா? சரிடா செல்லக்குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் வெர்சஸ். அருமையான கார்ட்டூன் கதைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சஃப்ரின் பானு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சிஸ்டர்னு கமெண்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, என்னுடைய 2 செல்ல பிள்ளைகள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கிறேன் தங்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்க்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அத்தா எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், பசங்க நல்லா இருக்காங்க. என்ன அபிதானி, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? பசங்களாம் நல்லா இருக்காங்க, பேசுங்க. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much ஆண்டி. அண்ணன்லாம் எப்படி இருக்காங்க? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், அண்ணன் நல்லா இருக்கான், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் கலை, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா, அக்கா, அனிதா, ஐஸ்வர்யா குட்டி, சூப்பர் வீடியோ. உங்க ட்ரெஸ் செம்ம மாஸ். மாமாக்கு ஐ லவ் யூ மாமா, ஐஸ்வர்யா, அனிதாக்கு உம்மா, குட்டீஸ்க்கு உம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் கலை. ஐ லவ் யூ ஸோ மச்மா. உனக்கும் உம்மா. ஹாய் கலை சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பசங்க ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கலை சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், ஐ லவ் யூ so much சித்தி. ஹாய் கலை சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much. ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஹாய் ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அருண்செல்லாம், அஸ்வின்செல்லாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா ஹெல்த் எப்படி இருக்கு? அப்பா யூ ஆர் ரியலி கிரேட். ஐஸ்வர்யாக்கா சமையல் சூப்பர், வேற லெவல், செம. அருண்செல்லாம், அஸ்வின்செல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. அருண்செல்லாம், அஸ்வின்செல்லாம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா, ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ உம்மா. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உம்மா. எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர். ஐ எம் ஸோ ஹாப்பி மாமா. ஐ ஆம்
ஃபைன் மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா சிஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச். உங்களுக்கும் ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. உனக்கும் நிறைய உம்மா. என்ன மாமா ஓவரா தான் உம்மா 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 போயிட்டு இருக்கு. என்ன எப்படி இருக்க சங்கீதா சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். சரி, நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். அப்பா நல்லா இருக்காங்க, பசங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் சங்கீதா சிஸ்டர். ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. ஹாய் ஹஜிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, என்னுடைய 2 செல்ல பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மாமா சூப்பர் மாமா, ஐ லவ் யூ மாமா, க்யூட் மாமா. அனிதாக்கா எப்படி இருக்கீங்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? எப்படி இருக்குது? அம்மாவையும் உங்கள் தங்கச்சியும் எப்படியாவது போலீஸில் சொல்லி கொடுத்து உள்ளே வையுங்க, அப்போ தான் அவங்க திருந்துவாங்க. அனிதாக்கா மாமா மேலே கையை வச்சா நம்ம சும்மா விடுவோமா? ஒரு கை பார்த்துருவோம் அனிதாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹஜிகா சிஸ்டர். என்ன ஹஜிகா சகோதரி, ஒரே கொலை வெறியில தான் இருக்கிய போல, அனிதாவை மிஞ்சிருவிய போல இருக்கே. எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். 2 பேரையும் உள்ள தள்ளியாச்சு, கவலைப்படாதீங்க. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? மாமா நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் வெனிஸ்பெக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிட்ஸ் ஆர் ஸோ ஹாப்பி டிஸ்கஸ்டு வித் அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் வெனிஸ்பெக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் லெசன் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், அவங்களுக்கு சரியான படம் தான்க்கா. எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா அக்கா. என்னோட 2 குட்டி செல்லங்களுக்கும் உம்மா உம்மா. அனிதாக்கா கூட அம்மாவும் தங்கச்சியும் அடி வாங்குறத என் கண்ணால் பார்க்கணும். இது என்னோட செல்ல அனிதாவுக்காக. மாமா கூட பேச மாட்டேன், நான் மாமா கூட உண்மையை நீங்கள் 2 பேரும் கொடுத்து வச்சவங்க. உங்கள் மாமா உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதை போல தான் எங்கள் மாமாவும் என்ன அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவாங்க. இந்த விஷயத்தில் நீங்களும் கொடுத்து வச்சவங்க, நானும் கொடுத்து வச்சவங்க. இருந்தாலும் மனசு கேட்கவில்லை. மாமா ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சாந்தியக்கா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கியே? மாமா கூட 2 போட்டியே, அப்புறம் மாமாக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கியே, மனசு கேட்கலையாக்கும்? அதே மனசு தான் மாமாக்கும். மாமாவும் உங்களை ரொம்ப தான் லவ் பண்ணுறாரு. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? கோவப்படாத செல்லம். என்ன பண்றது, டைம் இல்லாதனால தான் பேச முடியல, மற்றபடி எதுவும் இல்லை. மாமாவும் ஒன்று ஐ லவ் யூ ஸோ மச். நிறைய 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 லவ் யூ. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரபா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா, வீடியோ சூப்பர், குட்டி சூப்பர். மாமா ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா. அனிதாக்கா, ஐசக்கா ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா. 1 வீக் வீடியோவை மிஸ் பண்ணேக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். 1 வீக் வீடியோ மிஸ் பண்ணீங்களா? எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக போடுறேன். ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? வீடியோ நாங்கள் போட்டோம், நீங்கள் தான் பார்த்துருக்க மாட்டீங்க. 2 நாள் வீடியோ தான் நான் போடலைன்னு நினைக்கிறேன். சரி, எல்லா வீடியோவும் மொத்தமாக அனிதாவை கமெண்ட் பண்ணி போட சொல்கிறேன். ஏங்கா, வெளியே எங்கேயும் போயிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரபாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாவை கம்பைன் பண்ண சொல்றேன்னு அம்மாவே சொல்லிருச்சு. ஐஸ்ன்னு சொல்றதுக்கு. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அனிதா. சோடா புட்டி போ உள்ள அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வமக்கா, என் தங்கச்சிக்காரியை பார்த்து சோடா புட்டின்னு சொல்லியிருக்கியே? சரி சரி, சொல்லிட்டு போங்க. சூப்பர் அனிதான்னு சொல்லியிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏ லூசு, ஏ சனியே அப்படின்னு தான் நீ திட்டுவியே. இப்போ சூப்பர்னு சொல்லியிருக்கீங்களே, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, நீங்கள் பண்ணுறது சூப்பர். ஐஸு அனிதா அத்தான், நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஐ லவ் யூ. என்னோட குட்டீஸ் 2 பேரும் பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. செல்லங்களுக்கு உம்மா உம்மா. வீடியோ சூப்பர். ஃபேமிலி ட்ரெஸ் க்ரீன் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா.
ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். க்ரீன் ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கேன், பசங்களா நல்லா இருக்காங்க. பேசுமா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so மச்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? Thank you so மச்மா. வீடியோ நல்லா இருந்துச்சா? ஐ லவ் யூ so மச். ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ நல்லா இருந்துச்சா? Thank you so மச்மா. ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா லக்ஷ்மி? ஹாய் ஐஸ் அனிதா அக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ் அக்கா. இப்போ உடம்பு பரவாயில்லையா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அக்கா பஞ்சாபி தாலி சாப்பாடு நல்லா இருக்கு. அனிதா அக்கா சூப்பர், ட்ரெஸ் கலர் நைஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? தேங்க்யூக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க லட்சுமி அக்கா? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் லட்சுமி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தாலி சாப்பாடு நல்லா இருந்துச்சா? Thank you so மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதா, ஐஸ்வர்யா அக்கா, மாமா, அருண், அஸ்வின், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் அருணும் அஸ்வினும் ஜோமான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ அருண், அஸ்வின் செல்லம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. வீடியோ நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஜோ அம்மான்னு சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? Thank you so மச்மா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா இன்னைக்கு ஸ்கூல்ல உள்ள வீடியோ தான் போட்டுட்டாங்க. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரியா? நீங்க சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் ஜோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? ஹாய் அம்புலி மாமா ஸ்டோரிஸ் அருமைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல், குட் மார்னிங் அண்ட் நைஸ் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நன்றி சிஸ்டர். ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பொண்ணு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அக்கா நல்லா இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்கோம். பசங்களாம் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டாச்சா? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? Thank you so மச்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? I love you so மச்மா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸு அனிதா சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன ராஜேஸ்வரி அக்கா, சாப்பிட்டாச்சா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீடியோ சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் வினோத் ரூபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரிய செல்லக்குட்டி, சின்ன செல்லக்குட்டி, சூப்பர் வாய்ஸ், சூப்பர் ஸ்வீட், தெரியாம பேசுறது ரொம்ப ஸ்வீட் தங்கம், சின்ன குட்டி பெரிய குட்டி அழகி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் வினோத் ரூபா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வினோத் ரூபா ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் பெரிய செல்லக்குட்டி, என் பேரு அருண். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா அருண் நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஹாப்பி ஆயிடுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் வினோத் ரூபா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சின்ன செல்லக்குட்டி, என் பேரு அஸ்வின். அஸ்வின் நல்லா பேசுறான்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இன்னைக்கு யாரெல்லாம் எங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டிங்களோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.